அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிஒன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் நம்ம வந்து சுண்டைக்காய் போட்டு பருப்போடு சேர்த்து குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து பச்சை சுண்டைக்காய் வந்து நம்மளுக்கு சில பேருக்கு தெரியாது. துபாயிலையும் சுண்டைக்காய் வந்து கிடைக்குது. இது வந்து சஃபாரி மாலில் வந்து நான் எப்போதும் வாங்குகிறேன். இங்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. அப்புறம் இந்த சுண்டைக்காயை வந்து நான் நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் 3 விதமான பருப்பு சேர்த்துருக்கேன். சிவப்பு லென்டில், அப்புறமா வந்து துவரம் பருப்பு, சிறு பருப்பு. நீங்கள் ஒரு பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு இந்த சுண்டைக்காயை வந்து நம்ம நல்லா வந்து இடிச்சிக்கணும். அப்போ தான் அது வந்து விதையோட நமக்கு சத்து வந்து இந்த பருப்பில் இறங்கி நம்மளுக்கு நல்லா குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதனுடைய சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். உங்கள்கிட்ட இது மாதிரி உரல் இல்லைன்னா நீங்கள் நல்லா சுத்தமான கல் வச்சு கூட இடித்து நீங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். குக்கரில் நம்ம இதை பண்ணிக்கலாம். ஆயில் போட்டுட்டு நான் சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் முதல்ல சேர்த்துட்டு கொஞ்சமாக அது வந்து சிவப்பாக வறுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தனியா பவுடர், அதாவது மல்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகா பவுடர், மஞ்சள் பொடி, அப்புறம் குழம்பு மிளகாய் இல்லைன்னா சாம்பார் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் இல்லைன்னா சாம்பார் பவுடர் கூட இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயிலில் வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சுண்டைக்காய் வந்து இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை வந்து நம்ம கொஞ்சமாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி கூட போடலாம். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்க்கலாம். என்னுடைய வீடியோஸ்க்கு நியூ வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அப்படியே ஒரு லைக் போட்டுக்காங்க. அப்புறம் வந்து பருப்பை நான் கழுவி வச்சுருக்கேன். அந்த பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து இந்த மசாலாவோட கொஞ்சம் நம்ம வந்து இதையும் வந்து பரட்டிட்டு அப்புறம் வந்து தண்ணி வந்து முங்குற அளவுக்கு நம்ம இது கூட நம்ம தண்ணி சேர்த்துட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். உங்கள் குக்கரில் வந்து எவ்வளோ விசில் வந்தால் பருப்பு நல்லா வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து விசிலோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து பருப்பு வந்து நல்லா மேஷ் ஆகிற வரை நீங்கள் வந்து வேக வச்சுக்காங்க. அப்புறம் நான் வந்து கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து குக்கரில் வந்து நம்மளுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அடுப்பில் கொஞ்சம் வச்சுக்கலாம். வைக்கும்போது அந்த புளி கரைசல் எல்லாமே சேர்ந்து வந்து மிக்சர் ஆக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு வந்து நான் வந்து கடுகு, சீரகம், கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் எப்போதும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கடுகு வெடிக்காமல் போடும்போது டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் கடுகு வெடிக்கணும். அப்புறம் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, காய பவுட்ரு, இது எல்லாமே நம்ம வந்து இது கூட சேர்த்துட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து இந்த பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து சூப்பரான சுண்டைக்காய் பருப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது சுண்டைக்காய் வந்து நல்ல நம்ம எல்லாத்துக்குமே நல்லது. வயிற்றில் வந்து புண்ணு இருந்தாலும் கூட இது வந்து நல்லா வந்து வாய் புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாத்துக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரெமெடிஸ். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுக்காங்க. வீடியோவில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆயிலும் நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறம் கடுகு, சீரகம் இதெல்லாம் சேர்க்கணும். நீங்கள் இதோட வந்து கீரை வச்சுக்கலாம், இல்லைன்னா முட்டை கூட பொரிச்சிக்கலாம் ஈஸியாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.